நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். தை மாத பலன்கள். அதாவது ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும். இந்த தை மாதம் பிறந்த உடனே தமிழர்களுக்கு உண்டான கொண்டாட்டமான நாள்னே நம்ம சொல்லுவோம். தைப்பொங்கலாக கொண்டாடக்கூடியது. ஸோ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3 கிரகங்கள் அஸ்தங்கமாகி இந்த மாதம் பிறக்குது. எந்தெந்த கிரகங்கள்? செவ்வாய், புதன், சுக்கிரன். ஜோதிட விதிப்படி அப்படின்ற நுணுக்கங்கள் பார்க்கும்போது சூரியனோட 3 டிகிரி முன்ன பின்ன இருக்கிறது தான் முக்கியமான அஸ்தங்கமாக எடுக்கும்போது செவ்வாயும் புதனும் தவிர்க்கப்படுறாங்க. இதில் சுக்கிர பகவான் முழு அஸ்தங்க நிலையில் இருக்காங்க. அப்போது என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை பிறந்தான முதல் வாரத்தில் ஒரு 10 தேதிக்குள்ளே முகூர்த்தம் குறிக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். என்னங்க தை பிறந்தாதான் கல்யாணம், இது இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். அதனால தான் இந்த வருடம் தை பிறக்கும் போதே முதல் ஒரு 10 நாளுக்கு சுக்கிர அஸ்தங்க நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக திருமண விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வருட பலன்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செப்டம்பரில் இல்லை ஆகஸ்ட் லாஸ்ட்டில் முகூர்த்தம் கிடையாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு மாத காலம் சுக்கிரன் அஸ்தங்க நிலையில் இருப்பார். அதே போல தான் இப்போ திறக்கக்கூடிய இந்த தை பிறக்கும்போது 10 நாட்கள் முக்கியமாக சுப முகூர்த்தங்களை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, இந்த மாதத்துடைய பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னத்தில் இந்த மாத பிறப்பு ஏற்படுதுங்க. நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்தி தரப்போகுது. லக்னத்திலே மாந்தி இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத ஒரு வைரஸாக இருக்கட்டும், இல்லை சளி எல்லா ஊரே ஜுரத்தில் தான் இருக்குது. நீங்கள் என்ன இப்போ புதுசாக சொல்கிறீங்கன்னா, இந்த கிளைமேட் ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாந்தின்னு இருக்கக்கூடியது தேவையில்லாத உயிர் பயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இருக்கவே இருக்காங்க நம்மளுடைய குலதெய்வங்கள். இவங்களை வழிபாடு பண்ணுறதும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது இந்த வருடத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. சிறு வருமானங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரப்போகுது. குரு பார்வை லக்னத்துக்கே விழுந்திருக்கிறது. புதனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறது. நிறைய விஷயங்களில் மாறுதல்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. மொத்தத்தில் இந்த தை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது சிலர் என்ன சொல்லுவோம், இந்த மாதத்தில் மழை பெய்யும், இந்த மாதத்தில் ஆடி மாதம் காற்றடிக்கும். இந்த இயற்கை சீற்றங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. சரி, இப்போ இது பொது பலனாக நம்ம இந்த விஷயங்களை பார்த்துட்டோம். பெண்கள் அது ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் பெண்களுக்கு தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மாதம் பிறக்கும் போதே சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறனால பெண்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முக்கியமாக உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சார்ந்த விஷயத்துல மெயினாக கவனமாக இருக்கணும். ஆண்களுக்கு சொல்லலையா, ஆண்களுக்கு அப்படின்னு பேசும்போது இந்த லக்னத்திலே செவ்வாயின்ற ஒரு கிரகம் 9ஆம் அதிபதி இருக்கிறது. நிறைய பயணங்களை ஏற்படுத்தி தரப்போது. ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்துட்ருக்கேங்க, இயந்திரங்களை வைத்து செய்யக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை இயந்திர கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸாக இருக்கட்டும், சிறப்பான மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. தை மாத பிறப்பு, அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 புது வருடம் பிறந்து முதல் மாதம் தமிழ் மாதம். இந்த தை மாத பிறப்பு மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமைச்சு தரப்போகுது. அதுலேயும் இந்த புதன் குரு பரிவர்த்தனையாகி செவ்வாய் குரு இணைவோட இந்த மாதம் பிறக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 7.5 நாட்டு சனி சொல்கிறது காதில் கேட்குது, லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த செவ்வாய் குருவுடைய சேர்க்கை முதல் விஷயம் விடிவு காலம் ஏற்படுத்தி தரப்போகுது. எவ்வளோ நாள் தாங்க ஒரு கிரகம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அப்போ ஒரு விடிவையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. ஸோ இந்த தை மாத பிறப்பு மேஷ ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ 7.5 நாட்டு சனி நடக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உணவோ இல்லை ஒரு ஆடையோ கொடுக்கும்போது சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறலாம். சரி, பொருளாதாரம்
பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நேயர்கள் இந்த மாதம் சிறு வருமானங்களில் தடைகள் ஏற்பட்டு பின்பு வர ஆரம்பிக்கும். அதுக்காக டென்ஷன் ஆகி கத்தி உடம்பை வருத்திக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபீவர், ஊசி போட்டாச்சு, ட்ரிப்ஸ் ஏற்றியாச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கவங்களை கேட்டிங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்ற ஒரு முத்திரையில் இருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த சனியுடைய தாக்கமும் சரி, இந்த செவ்வாயுடைய அஸ்தங்கமும் சரி, உடலில் சுத்தமாக இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போச்சு. பொருளாதாரம் இந்த மாதம் கண்டிப்பாக 40% முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய இடத்துல ஒதுங்கி இருந்தது போல் இருந்துட்டு இருந்த நீங்கள் இந்த வருஷம் நல்லா போல்டாக பேசி இந்த மாதம் சிறப்புகளை சந்திக்க போகிறீங்க. அதே போல் தாய்வழி உறவுகளோடு இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் சரி, ரொம்ப நாளாக ஒரு சொத்து வழக்கிலே இருந்துகிட்ருக்கு, இல்லை எழுதி தரேன்னு எழுதியே தர மாட்டாங்க, ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு விடிவு காலம். ஏன்னா சூரிய பகவான் சப்தமமாக 4ஆம் பாவத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக அதோட பேச்சுவார்த்தைகள் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்க போகுது. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உட்கார்ந்து எந்திரிக்கும் போது இல்லைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொடி சுற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய கல்விகள் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது அறிவுபூர்வமாக என்னடா இது படிப்பானா படிக்க மாட்டானா, இப்போ +2 எக்ஸாம் வந்துருச்சு, 10th எக்ஸாம் வந்துருச்சு, ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு, செமஸ்டரில் 3rd இயர் எக்ஸாம் வந்துருச்சு, ஆனாலும் ஒன்றுமே செய்யாத மாதிரியே இருக்குது, படிக்குமா படிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கவலையில் இருந்துட்டு இருந்தவங்க மேஷராசி குழந்தைகள் மிக சிறப்பான முறையில் படித்து மார்க் எடுத்து காட்ட போகிறாங்க. நீங்களே கமெண்ட்ஸில் போட போகிறீங்க, தேங்க்யூன்னு பாருங்கள். அடுத்தது ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி சார்ந்த தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய கை மருந்துகள், பாட்டிங்க சொல்லி வச்ச ரசங்க இதெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே மேஷராசி ஆரோக்கியமாக ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஹோட்டல் ஃபுட்லேயே வாழக்கூடிய ராசிகள்னு சொல்லி ஒரு 4-5 ராசிகள் முத்திரை குத்திட்டாங்க. கும்பராசி, மேஷராசி, கடகராசி, துளாராசி, தனுசு, இவங்கெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் கம்மி. இந்த கும்பமும் மேஷமும் தொட்டாலே அவுட் சைட் ஃபுட்ஸ் தான். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே மேஷராசிக்கு ஆரோக்கியம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களோட ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி கொடுக்க போது. உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. ஆரம்ப கட்டம் தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், ஃபஸ்ட்டு தை 1 பிறந்தானே உத்தியோகத்தில் ஹாலிடே, ஆனாலும் இந்த மேஷராசிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து வச்சுருவாங்க. பொங்கலை கூட ஃப்ரீயாக கும்பிட முடியாமல் ஒரு வேலைகளை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக பார்க்காம பொங்கலையும் கொண்டாடுங்க, வேலையையும் சரி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா திருமண பேச்சுவார்த்தை கைகூட போகுது. அதுலேயும் வந்து இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே குருபலனும் அந்த 7ஆம் பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுலேயும் வந்து முக்கியமாக ஒரு 40% பேர் 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம், சரியாகவே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றபடியோ இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடியோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை வெளிவரக்கூடிய மாதமாக இது இருக்க போது. முக்கியமான ஒரு கணக்கு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மார்கழி மாதம் வந்துட்டால் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க, என்னென்ன இருக்கும். அதே போல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதம் சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு சில இடத்துல டியூ கட்டுறதோ இல்லை ஒரு விஷயத்த கட்ட மறந்துட்டு அதோட ஃபைன் அதிகமாகிறது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா
டேக்ஸ் கட்டுறதே கட்ட முடியாமல் அதுக்கு ஒரு ஃபைனை போட்டு டபுள் அமௌண்ட்டாக கட்டுறவங்க இந்த மேஷத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் சொந்த தொழில், இயந்திர தொழில் வச்சுருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. மூத்த சகோதரம் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் இந்த மாதத்தோட இறுதியில் நாங்களும் உன் கூட தான் இருக்கோன்ற சப்போர்ட்டை காட்டுவாங்க. அவர்கள் மூலிமா நிறைய ரெஃபரல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர், வெளி மாநிலம் செல்லத்துக்கான வாய்ப்புகள், முயற்சிகள் எடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் இந்த ஜாதகர் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போதே அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசி. இந்த மாதம் ஒரு புதுப்பித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ பண வருவாய்கள், வரவேண்டிய வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இது மொத்தத்தில் இந்த தை மாதம் மேஷராசி நேயர்களுக்கு வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகருங்க. சிவனும் முருகரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி. பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்யப்பட்ட ஸ்தலம் அது. ஸோ அங்கே போக முடிஞ்சவங்க, அங்கே வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரம் அன்றைக்கி அங்கே போகிறது சிறப்பாக இருக்கும். இல்லைங்க அவ்வளோ தூரம் எப்படி நாங்கள் போகிறது, இருக்கவே இருக்குது. ஃபோனை திறந்தீங்கன்னா சுவாமி மலை முருகருடைய தரிசனம் நின்ற கோலத்தில் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய முருகர். உங்கள் ஏரியாவில் எங்கே தனித்த முருகர் இருக்காரோ இல்லை சிவ ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். தை மாத பிறப்பு, அதாவது 15/1/2026. இந்த தை மாத பிறப்பு 12 ராசிகளில் 2வது ராசியான ரிஷப ராசி. அதாவது காளையினுடைய வடிவத்தை கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் 9ஆம் பாவத்தில் அஸ்தங்கமாகி நிற்கிறார். முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. எவ்வளோ நாளைக்கு? தை 10ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு, ஏன்னா இதுதான் என்னோட வாழ்வோட ஆதாரம், இதுதான் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க, இதுதான் பேச்சுவார்த்தை, ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாத பட்சத்துக்கு கரெக்டாக 7 நாளைக்கு மேலேயாவது எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஸ்தங்கத்தில் இருக்குது. செல்ஃப் டிரைவிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான ஒரு உறவுகளோட பேச்சுவார்த்தையை லிமிட்டடாக, இவங்க தான் எனக்கு சப்போர்ட் இருக்காங்க, இவங்க தான் என்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களோட இந்த 7 நாட்கள் நிதானித்து பழகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகருக்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதம் பிறக்கும்போது சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறனால ஆரோக்கியம், பேச்சு, சுய முயற்சியில் கவனம் கண்டிப்பாக தேவை. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் அங்கே இருக்காரு. குரு புதன் பரிவர்த்தனையில் புதன் வரும்போது வர வேண்டிய வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வக்ரம் பெற்ற குரு அங்கே இருக்கிறது உச்சத்துக்கு சமமான ஒரு பலன் சொல்லலாம். ஸோ வரக்கூடிய வருமானங்களை நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, கடன் முக்கியமான நபர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு முடிவெடுத்து கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய கடன் திரும்ப வர்றது எளிமையாக இருக்காது. அது அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் பொது பலன்கள் தான். சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் தசையோ இல்லை சுக்கிரன் புத்தியோ நடைபெற்றுட்ருக்கோ, இப்போ சனி தசை சுக்கிரன் புத்தி, இந்த ஒரு தசாக்குள்ளே சுக்கிரன் புத்தி நடந்துட்டுருக்குன்னா பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் மணி. பணம் சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்குறுதிகள், கொடுத்த வாக்குறுதிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலர் இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பந்தா பேச்சு மூலியமாக சில அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய இருக்கிறனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்க கூடவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறது சிறப்புகளாக இருக்கும். ஸ்கூல் டூராக இருக்கட்டும், இல்லைன்னா லீவுக்கு நான் ஊருக்கு போகிறேன், தனியாக அனுப்புறதை தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சொல்லும் போது வெற்றிகள் நிறைய இருக்க போதுங்க. இந்த சில விஷயங்கள் நடக்காதுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிரக்கலாக
வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சூரியனுடைய பார்வை உங்களுடைய தொடர்பு சார்ந்த அதாவது தொடர்பாக இருக்கட்டும், உங்களோட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சிறுதூர பயணங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலர் வீடு இடம் மாற்றம், நான் இவ்வளோ நாளாக வாடகை கொடுத்து முடியலை, இப்போ நான் லீஸுக்கு போக போகிறேன், இல்லை நான் ஒரு சொந்த வீடு வாங்கி போக போகிறேன், அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அவசியம் ஏற்பட்டால் வாங்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க இது வச்சு தாங்க ஆகணும் அப்படின்ற போது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த முயற்சிகள் எடுக்கிறது சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக தாயோட ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசி ரிஷபராசி நேயர்கள். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது, மறைமுக வெற்றிகள் சிறப்பாக இருக்குது, கல்வி நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நட்பு வட்டாரத்தை மட்டும் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் பேசும்போது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் யூட்ரஸ், ஃபஸ்ட்டு விஷயம் யூட்ரஸ். அதாவது இப்போ முக்கால்வாசி ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரே விஷயம் பீரியட்ஸ் டைமில் இர்ரெகுலர், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், பிசிஓடி அதிகமாக காணப்படக்கூடிய பிசிஓசி யாருக்குன்னா ரிஷபராசி ரிஷப லக்ன நேயர்களுக்கு தான். அப்போ பெண் குழந்தைகளுக்கு உணவு மூலியமாக அந்த காலத்துலலாம் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மாதுளம் சாப்பிட்ணும், அதெல்லாம் இப்போ எல்லாமே என்னென்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி அரைக்கிறான், என்ன செய்கிறான், எதெல்லாம் கிடையாது. அதே போல் இப்போ இந்த எசன்ஸ் வச்சு வர்றதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது போக ஈஸியாக வாங்கி கிடைக்கிறத குடிக்கிறது, அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது. அதாவது ஒரு உணவு மூலியமாக ஒரு அலர்ஜி அப்படின்னா ரிஷபராசி, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அப்படின்னு சொல்லணும்னாக்கா உடம்புல நீர் சத்து குறையிறது இந்த ரிஷபராசிக்கு அதிகப்படியாக இருக்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது, நீர் சத்து சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. அதே போல் வலது கண் சார்ந்த தொந்தரவுகள், கட்டி வர்றது, இல்லை நீர் வடிகிறது, ஹீட்னால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வீடியோஸ் வந்தது, அதுக்கு ஏற்றபடியான ஆரோக்கியமான ஒரு மெடிடேஷனோ யோகாவோ எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசியும் ஒன்று தாங்க. கொஞ்சம் போன வருஷம் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க கடந்த மாதம் மார்கழி மாதத்தில். இந்த மாதம் தை மாதம் கூடுதல்கள் அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது அரேஞ்ச்டு மேரேஜா, இது லவ் மேரேஜா அப்படின்ற அளவுக்கு அந்யோன்யத்தை அதிகரித்து கொடுக்க போகுது. ஸோ அதே போல் திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்ட்ரோலே சொல்லிட்டோம், சுக்கிர பகவான் அஸ்தங்கத்தில் இருக்கார், 10ஆம் தேதி வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியங்கள் கைகூட போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த தையில் நிறைய கெட்டிமலை நடக்கக்கூடியது ரிஷபத்தில் 40% அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், 8ல் செவ்வாய். சரி, குரு சேர்ந்திருக்காது நல்லது தானே, ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இருக்காங்க. விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு பயணங்களாக இருக்கட்டும், குழந்தைகளை நகையை போட்டுட்டு அசால்ட்டாக விட்டுறது, அதனால் சில பாதிப்புகள், கண்டிப்பாக உடல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, கண்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். யார் ஜாதகத்துலலாம் குரு தசை சூரியன் புத்தி நடக்குது, சூரியன் தசை சனி புத்தி நடக்குது, கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இதுவாக இருக்குது. சொந்த தொழில் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 10ல் ராகு உட்கார்ந்துருக்காரு, டிசைனாக ஒரு விஷயமா இறக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதுக்கேற்ற லாபத்தை எடுத்ததுக்கப்புறம் செலவு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுதூர பயணங்கள் விட தொலைதூர பயணங்களும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு செய்தி, மகிழ்ச்சியான செய்தியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகள், அது ஆன்மீக சுற்றுலாவாகவும் இருக்கலாம், இல்லை உத்தியோகம் சார்ந்த பயணங்களாகவும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரி, அதே போல் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பாகவும் வெற்றியாகவும் அமைய என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? ஒரே விஷயங்க, சூரியனார் கோவில் தான். தனித்த சிவன் கோயில், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது மிக பழமையான ஒரு சிவன் கோயிலோ அந்த கோவிலுக்கு போங்க. 8ல் 2 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவனை போய் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும், கண்டங்களை
தவிர்த்து கொடுக்கும். ஸோ பிரதோஷத்துக்கு அபிஷேக பிரியர் அப்படின்னாலே சிவபெருமான் தாங்க. அந்த அபிஷேகத்தை போய் கண்ணால் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம், வெற்றிக்கான எண் 1ஆம் எண். தை மாத பிறப்பு. இந்த தை மாத பிறப்பு 12 ராசிகளில் 3வது ராசியான மிதுன ராசி நேயர்கள். மிதனம் அப்படின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய சின்னம் என்னன்னா, ஒரு ஆண் கதையேந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு பெண் வீணையோடு நிற்கக்கூடிய ஒரு காட்சி. ரெட்டை ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும் போது இதோட அதிபதி யாருன்னா புதன் பகவான். இந்த மாதம் பிறக்கும் போது புதன் பகவானும் சமசப்தம ஸ்தானாதிபதியான குரு பகவானும் பரிவர்த்தனையில் அமர்ந்து புதன் பகவான் ஆட்சி பெறுறார். என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புரியாத விஷயங்கள் இதெல்லாம் தெளிவு பெறப்போகுது. அது இந்த பசில்ஸ் மாதிரிங்க. குடும்பத்துக்குள்ளே இவங்க ஏன் இவ்வளோ கோவப்பட்டாங்க, இவங்க இப்படி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏன் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க, முன்ன ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்களே இப்போல்லாம் நம்மளை கண்டுக்கிறது, இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் விடுவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகர் தன்னுடைய சுய சிந்தனையோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறனாலையும், அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும், ராகுக்கு திரிகோணத்தில் புதன். இது எப்படி தெரியுங்களா, நிறைய விஷயத்தில் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு 2 பேர் காத்துட்ருக்கக்கூடிய காட்சியாகவும் இருக்கும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதுனால, யாருக்கெல்லாம் மிதுன ராசியில் பிறந்து ராகு புத்தி அல்லது ராகு தசை நடக்குதோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு சிட் ஃபண்ட் போடுறேன், சீட்டு போடுறேன், இல்லை ஷேர் மார்க்கெட் போடுறேன், இதெல்லாம் சுய ஜாதகத்தில் நேரத்தை பார்த்துட்டு டச் பண்ணாக்கா சில வகையில் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் போடுறேன், பணம் போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போதே 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. எனக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, நான் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கேன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. பேச்சு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் எமோஷ்னலாக ஆயிடுறீங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ மௌனத்தை எடுத்துக்கிறீங்களோ மிதுன ராசிக்காரங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீக்னஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதில் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. கொடுத்த வாக்குறுதிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான். அப்போ கேது இருக்குங்க, நம்ம எது செஞ்சால் தோல்வி தான் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. கேதுன்னு சொன்ன போதே நம்மளுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயகரோட வழிபாடுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அஜாக்கிரதையாக சைன் போடுறது, செக்கில் சைனை போட்டு ஒரு இடத்துல வைக்கிறது, இல்லைனாக்கா செக்கில் சைன் போடும்போது கீழே ஒரு பேப்பர் வச்சு அவங்க எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஃப்ராடு தனங்கள் உங்களோட கையெழுத்து, உங்களோட பேர், உங்களோட ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உங்களை மாட்டி விடுற மாதிரியா விஷயமோ இல்லை இழப்புகளை சந்திக்கக்கூடிய விஷயமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்கு குரு இருக்குது, ராசியில் பரிவர்த்தனையில் புதன் வராரு, எல்லாம் நன்மை தான். ஆனால் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது சைலண்ட்டாக உங்களுக்கு குழிப்பறிக்கிற வேலையை செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணுறது. ஹைப்பர் தரமாக சொல்லிட்டியா நான் செஞ்சிட்றேன், உனக்காக நான் செய்கிறேன், எனக்காக அவருக்கு பணத்தை கொடுங்க, இந்த அவசர பேச்சுகளை குறைச்சிக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. சில இடங்களில் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்த பற்றி விசாரணைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மண்ணு கீழே என்ன இருக்கும், சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க. மண்ணு கீழே ஒரு பிணமும் இருக்கலாம், இல்லை ஒரு மிருகமும் அடித்து போட்டு இருக்கலாம். அதனால் அந்த மண்ணோட வேல்யூ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டிட்டு போகும்போதோ இல்லை மண்ணை வாங்கும் போதோ சில தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எந்த இடம் வாங்குறதாக ஒரு உறுதி ஏற்பட்டாலும் அந்த இடத்த ஒரு வாஸ்து நிபுணர் மூலியமாகவோ இல்லை ஜோதிடர் மூலியமாகவோ சரி பார்த்துட்டு வாங்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லேண்டு விற்க மாட்டேங்குது, விற்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே உங்கள் சொத்து சார்ந்த விற்பனைக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா
கண்டிப்பாக வாடிக்கையாளர் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே நேரத்தில் அதான் நான் சொல்கிற மாதிரி 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஈஸியாக வந்துடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறையா இருக்குது. பிள்ளைகளில் மூத்த குழந்தையாக பிறந்த மிதுன ராசி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சுற்று வட்டாரங்களும் சரி, அவங்க போயிட்டு வர பாதைகளாக, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு வர பாதைகளாக இருந்தாலும் சரி, நட்பு விஷயத்தை விட ஆரோக்கிய விஷயமும் மறைமுக எதிரி தொந்தரவுகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ பிள்ளைகளுக்கு இருக்கும்போது பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாக்கா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மிதுன ராசிக்கு ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்களேன், 20% ஆரோக்கியத்துலேயோ இல்லை துரோகத்தினால ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ராசியாக இருக்க போகுது இந்த தை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும். சரி, திருமண பேச்சுவார்த்தைகள், திருமணம் கை கூட போகுது. மங்களகாரகன் 7ல் உட்காந்துட்டாரு. செவ்வாய் தோஷத்தை தூக்கி கடாசுங்க, ஆனால் மங்களகாரகனாக உட்காந்துருக்காரு, குருவோட இணைஞ்சிருக்காரு. ஸோ திருமணம் சொந்த பந்தத்தில் வரன் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே அதோட பேச்சுவார்த்தைகளும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய ரிஜெக்ட் பண்ணாதீங்க. மிதுன ராசிக்கு வந்து 9ல் ராகு இருக்குது. ஆசைகள் இல்லை, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம், ஃபேமிலிக்கு செட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இது தூரமாக இருக்குது, இந்த மாதிரி செலெக்ஷன்ஸை தூக்கி போட்டுட்டு கட்டம் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னா உடனே திருமணம் போன்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு சிறு தொகை இழப்பை சந்திக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ நன்மைகள் நிறைய இருந்தாலும் இழப்புகளும் இருக்கிறதுனால மிதுனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தொழில் கடன்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. சொந்த பந்தங்கள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மூத்த சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் குடும்பத்தோட யாத்திரையோ அல்லது நேர்த்திக்கடன் செய்கிறதுக்கான வழிபாடுகள் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறது இன்னும். அதே போல் இந்த மிதுன ராசிக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லணுன்னா, கொஞ்சம் செல்ஃபிஷாக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும்போது சிறப்புகள் நிறையா இருக்கும். இவங்க எப்படின்னா, ஒருத்தர் வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா போதும், உன் வேலையை இதை பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அவர் முயற்சி பண்ணிவிட்டு வெற்றி ஆகிட்டு போயிட்டு இருப்பார், நீங்கள் நிற்கிற இடத்துல தான் நிற்பீங்க. ஏன்னா 9ல் ராகு இருக்கிறனால இந்த விஷயங்கள் எல்லாம் தூண்டி கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மிதுன ராசிலாம் செல்ஃபிஷ்ங்க, செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனவங்க. அப்படி கிடையாதுங்க. ராகு இருக்கும்போது நீங்கள் மிதுனத்தை டச் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தை மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னும் சிறப்பையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய தரிசனம்ங்க. அதாவது திருப்பதிக்கு போனாலும் சரி, தீநகரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நின்ற கோல பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுவும் இந்த மாதம் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துளசி மாலை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலும் சரி, நன்மைகள் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை வண்ணம், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். தை மாத பிறப்பு 2026. ஸோ 12 ராசிகளில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது ராசியான கடகராசி. இந்த கடகராசியோட சின்னம் என்னென்னா நண்டுங்க. ஏன் கடகத்துக்கு போய் நண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நண்டு வந்து பார்த்திங்கனாக்கா தன்னுடைய வாழ்க்கையோட ஆதாரத்தில் ஒரு குட்டிகளை வந்து எவ்வளோ குட்டிகள் இருந்தாலும் தன் கையில் எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பாசத்தோடு பிடிச்சிக்குமா. அதே போல் தன் முதுகிலே அந்த குட்டிகளை வச்சு தன்னையே உணவாக கொடுத்து தாய்மையோடைய உள்ளத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சின்னம்னா நண்டு. அதனால்தான் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் தான் மாத்ருகாரகன், தாயை சொல்லக்கூடியவர், மனசை சொல்லக்கூடியவர். ஸோ இந்த கடக ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்கும் போது, மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் சலன புத்திகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவ்வளோ நாளாக இவங்களை நம்பிட்டு இருந்தேன், இவங்களோட பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ வேறு யாரை சந்திக்கிறது, யார்கிட்ட உதவி கேட்குறது, இந்த மாதிரியோட குழப்பங்கள். ஒரு மனிதனை சரியாக புரிந்து கொள்ள முடியும், அவங்களோட
சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கே எமோஷ்னலாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். சரி, அதே போல் முயற்சிகள் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கிய விஷயத்தில் கடந்த மாதம் வரைக்கும் படு தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க. உடல் வலி, சளி பிடிச்சிக்கிறது, தலைவலி, இல்லை திடீர்னு ஒரு கேஸ்ட்ரிக்கை கூட ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி பயந்தவங்க கடகராசி நேயர்கள். இந்த மாதம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னங்க சனி இருந்தா என்னங்க, 9ல் சனி இருந்தான்னா, அஷ்டமத்தில் ராகு இருந்தான்னு, அந்த ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கிறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவை பெரிய விஷயமா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க. 8ல் இருக்கக்கூடிய ராகு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. 6ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனையாகி உட்கார்றது மிகப்பெரிய கடன் சுமை. ஒரு சொத்தை விற்றாங்க, என்னோட ஷேர் கொடுத்தாங்க, கடனை அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை, இந்த மாதம் எனக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் உருவாகியிருக்கு. இதெல்லாம் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ ராகு எப்படி வசப்படுத்திக்கலாம்? காளஹஸ்தியோ திருப்பாம்பரமோ இல்லை நாகூர் கோவிலோ போயிட்டு ராகுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சிட்டாலே அந்த ராகு அஷ்டம ராகு அதிர்ஷ்ட ராகுவாக மாற்றி கொடுத்துருவார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ தனஸ்தானத்தில் கேது பகவான், வர வருமானங்கள் பாதி கடனுக்கு இல்லையா, செலவு கரெக்டாக நான் சேமிக்க முடியலன்னு சொல்கிற முதல் ராசி கடகராசி. ஏன்னா எப்போவுமே அம்மா தான் வீட்டில் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அந்த அம்மான்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு 2ல் கேது இருக்கிறது நிறைய செலவுகளை ஏற்படுத்தி, அனாவசியமான செலவுகளை விட முக்கியமான அவசர செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துறது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறு தூர பயணங்கள், ரொம்ப நாளாக வேண்டுதல் இருந்ததெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் சுகஸ்தானாதிபதி அஸ்தங்கமாக இருக்கார். சொந்த வீட்டுக்குள் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் வாஸ்து பூஜைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சொந்த பந்தங்களோட ஒரு விரோதத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்றது கடகராசி. கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்துடுறதுனால கொஞ்சம் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிதானிச்சுட்டு போகிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கடகம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் புதன் நட்சத்திரத்தில் நின்று இந்த மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கும் இரிட்டேஷன் உடம்புல அதிகரிச்சிருக்கும், ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புத்தி சார்ந்த விஷயத்தில் நிறைய மாறுதல்கள். இந்த மாதிரி கேரக்டர் நீ கிடையாது, ஏன் புதுசாக கத்துற, ஏன் பேசுகிற, ஏன் அமைதியாக போய் உட்காந்துருக்க அப்படின்ற வார்த்தை இந்த மாதம் கண்டிப்பாக கேட்பீங்க. அப்போது கொஞ்சம் மெடிடேஷன் எடுத்துக்கிறது உங்கள் மனதையும் சரி உடலையும் சரி சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவேற்பு மிகுந்த மாதம்ங்க. ஆனால் கடிகளும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் முதல்ல இருக்கக்கூடிய 7 நாட்கள் மட்டுமே ரொம்ப கவனம் இருக்கணும். அதன் பிறகு உத்தியோகம் சாதாரணமாக ஸ்மூகமாக செல்லும். சரி, திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய ராசியில் கடகராசி ஒன்று. ஏன்னா 7ஆம் பாவம் தான் களத்திர பாவம்னே சொல்லுவோம். அந்த இடத்துல சுக்கிரன் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரன் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போய் ராகுவை கடந்ததுக்கப்புறம் திருமண பேச்சுவார்த்தையோ நிச்சயதார்த்தமோ இல்லை பெண் பார்க்குறதோ அதெல்லாம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பு நான் செஞ்சிட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய டிஸ்டர்பன்ஸை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். அது ஒரு வாழ்க்கையோட முறைகள் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த சுக்கிரன் பலமற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் கடகராசிக்கு 7லே இருக்கிறது, திருமண பேச்சுவார்த்தை நிதானம் தேவை. இல்லற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது இல்லைன்னா அமைதியாக போயிடுங்க. ஒரு முக்கிய முடிவு, ஒரு ஆர்கியூமெண்ட்டு, மாமியார் இது சொன்னாங்கன்னு சொல்கிறது, என் ஆஃபீஸில் இந்த பிரச்சனைன்னு அதை திணிக்கும்போது எதிர்ப்பாளருடைய முகத்துடைய மாற்றமோ அவங்களோட செயல்களோ மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கும். அப்போது எந்த அளவுக்கு அமைதி காத்துட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இல்லற வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு, யாருக்கெல்லாம் கடகராசியில் பிறந்து ராகு தசை ராகு புத்தி இருக்கோ கண்டிப்பாக ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிக்கோங்க.
உடலை விட்டு ரத்தம் போகும் இருக்கிறத நீங்களே தானமாக கொடுத்துட்றது சிறப்புகளை ஏற்படுத்தி எனக்கு சுகரு நான் என்ன பண்ணுறது? அப்போது இந்த ரத்தத்துக்கு சமமானது தான் பால் பாக்கெட்டு. பால் பாக்கெட் வாங்கி ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு உணவு கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான். வெளியூர் பயணங்கள் அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளாக இருந்தாலும் சரி, தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் பேசும்போது ஸ்கின் அலர்ஜி பற்றி சொன்னேன். அதே நேரத்தில் கால்சியம் குறைபாடுகளும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற விட்டமின் உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது மறைமுகமாக செவ்வாய் அஸ்தகமாக இருந்தாலும் தொழில் பாவத்துக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்குது. கண்டிப்பாக தொழில் கடன்கள் அதோட நிவர்த்தி ஸ்தானமும் சரி, அதுக்கேற்ற வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, தொழிலில் புதிய யுக்திகள் மூலயமா சில மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி அஸ்தங்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ தனத்திற்காக, பணத்திற்காக, அதே நேரத்தில் நகைக்காக நான் சிட் ஃபண்ட் போடுறேன், நகைச்சீட்டு போடுறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு விஷ்ணு துர்கை வழிபாடு. அது என்ன விஷ்ணு துர்கை? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். விஷ்ணு துர்கை தாமரை மேலே நிற்கக்கூடிய அம்பாள் அப்படிங்கிறவர் துர்கை, செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்தவள். எரும மாடு மேலே சங்கு சக்கரங்கள் வைத்து ஒரு பெண் நிற்பாங்க, அதுதான் விஷ்ணு துர்கை. இந்த அஷ்டம ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, வரவேண்டிய வரவுகள் ஜாதகருடைய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த மாதம் கடகராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை. இவங்கள போய் வழிபாடு செய்கிறது, விளக்கேற்றுனா ஏற்றுங்க, ரவிக்க துணி கொடுத்தா கொடுங்க, இதெல்லாம் உங்களோட மனசை சார்ந்தது. அம்பாளை போய் நின்று 2 நிமிஷம் பார்க்குறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான எண் 5, வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. தை மாத பிறப்பு 2026. அதாவது தை மாத பிறப்பு 12 ராசிகளில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது ராசியான சிம்ம ராசி. சிங்கத்தினுடைய வடிவத்தை கொண்டது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த மாதம் பிறக்கும் போது தன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறாரு சூரிய பகவான். ஸோ அப்போ ஸோ இந்த மாதம் பிறக்கும்போது தன் பாவத்துக்கு, அதாவது சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு காட்சி. அதாவது எப்பேற்பட்ட எதிரியையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது. சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும் போதே நவகிரகத்துடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன். ஸோ இந்த மாதம் பிறக்கும்போது நிறைய விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உடம்பில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான உறவு மூலியமாக ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. இளைய சகோதர சகோதரி வழியில் ஒரு மனக்கசப்பான செய்திகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் நன்மைகளும் இருக்குது, சில விஷயங்களை எதிர்பாராத சோகங்களும் அடங்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. ஏன்னா ராசியிலே கேது பகவான் இருக்கார். எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, குழப்பம், முடிவு எடுக்க முடியாது, கேதுவால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. நேரேல ராகு இருக்குது, தூக்கி போடுங்க. கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்தாலும் மணிமுகுடம் சூட்டப்பட்ட ஒரு அரசனாக அரசியாக வாழக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. பிரச்சனைகள் இந்த மாதம் குறைவு. ஆனால் உறவுகள், உயிர்பற்று ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகள். உயிர்பற்றுனா என்னங்க? சொந்த பந்தம், முக்கியமாக இளைய சகோதர சகோதரி வழியில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார், பரிவர்த்தனையில் 11ல் போய் உட்கார்றார். வருமானங்கள் குறைவில்லாமல் இருக்க போகுது. வர வருமானத்தை முக்கிய செலவுகளாக எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு முன்னுக்கு போய் நிற்காம தேவையான செலவுகளை செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையை
சிம்மராசி நேயர்கள் மனசில் பதிய வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய முடிவுகள் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகவும் இது இருக்குது. பிள்ளைகளுக்கு திடீர்னு மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய அளவுக்கு உடல் உபாதையங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த சிம்ம ராசிக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிம்ம ராசி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பேசும்போது உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது, மாதமாக இருக்குது. அதே நேரத்தில் அங்கே சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களோட உத்தியோக விஷயத்தில் ஒரு பெண்ணுடைய தலையீடு இருந்துச்சுன்னா நிதானித்து விலகிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இது வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்ததில் ஒரு பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணுனால பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சப்த மாதாக்களுக்கு தீபமேத்தி வழிபாடு செய்யும் போது அந்த பெண் சாபத்தினுடைய விமோச்சனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த முகூர்த்தம் வெறும் இந்த ஒரு மாதத்தில் தான் இருக்குது. தை பிறந்து முதல் 10 நாளுக்குள்ளே செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல ராகு பகவான். ராகுக்கு 2 பக்கமும், ஒரு பக்கம் சனி இருக்கார், ஒரு பக்கத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கார். இந்த ராகு எப்படி இருக்க போகிறார், இயங்க போகிறாரு, இல்லற வாழ்க்கைக்குள் மறைமுக பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்க போகிறாரு. பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையா அப்படின்றது 2வது விஷயம். ஆனால் பிளாக் மேஜிக்குடைய தாக்கங்களை சந்திக்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருக்குது. அப்போ என்ன செய்யணுங்க, காலையில் எழுந்துக்கிறீங்களா, வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கா, போய் நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க போதும். ஆஃபீஸ் போகும்போது ஒரு விநாயகரையோ இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு போகிறது இந்த செய்வினையுடைய தாக்கங்கள். செய்வனை வச்சிருக்காங்கன்னு சொல்லலை, இருக்கக்கூடிய தாக்கங்கள். வச்சுருக்காங்களா வைக்கலையான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் கோச்சாரத்தில் இந்த ராகுடைய பொசிஷன் அடுத்த வீட்டில் சுற்றி போடுவாங்க, இங்கே இருக்க சிம்மராசிக்கு கை கால்லாம் வலிக்கும், அந்த மாதிரியான தாக்குதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பப்போ சுற்றி போட சொல்லுங்கள் அம்மாவை. நிறைய விஷயங்கள் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சில வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகள் கலப்பு திருமணமாக மாறி பெரியவங்கள மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி உங்களுக்கே அறியாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை உரிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா தானே சாப்பிட்றேன், எனக்கு எப்படி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்குற கேள்வி எனக்கு சொல்லுவாங்க வீட்டில். ஆனால் இந்த சனி இருக்கிறது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி உடம்பை சோர்வாக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு சில நேரம் 10 வயசு குழந்தைய தூங்கினாலும் அம்மா என்னால் கை காலெலாம் அசைக்க முடியல, வலிக்குது. அது உண்மையான வார்த்தை. இந்த சனியும் ராகுவும் சிம்மத்தை போட்டு ஸ்க்ரூ போட்டு ட்ரைட் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யணுங்க, சனி ராகு அப்படின்னு சொன்ன உடனே பத்ரகாளி, காளியம்மன், பிரத்யங்கரா இவங்க சரணாகதி அடையும் போது இந்த சனி ராகு யோகத்தை கொடுப்பாங்க, உரியக்கூடிய சத்துக்களை விடுவிச்சு கொடுப்பாங்க. இது உடம்புல இருந்தால் சரி. அதே போல் வரக்கூடிய வருமானங்களில் சில தடைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதாக இந்த சனி பகவான் அமர்ந்திருக்காரு. ஏன்னா 6ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கவங்க இந்த விஷயம், நிறைய மறைமுக பிரச்சனைகள் வெளியிலே தெரியும். இந்த பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சிட்டு இன்னொரு பிரச்சனை எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்தடுத்து கமிட்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரே சரணாகதி காளிகாம்பாள், பாரிஸில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் வழிபாடுகள் செய்கிறது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போனாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு போனாலும் சரி, மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது, சொந்த தொழிலில் அனுகூல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போது, தொழில்களில் போட்டிகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போது. ஒரு கான்ட்ராக்ட் வந்தாலும் நம்மளுக்கு வருமா அப்படின்ற ஒரு எதிர்ப்பாளர் அதுக்கு லஞ்சம் கொடுத்தாவது எடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய தடைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தொழிலில் புதிய எத்திக்ஸு, ஒரு அனுபவசாலியை பக்கத்தில் வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஒரு சிலர் இன்ப சுற்றுலாக்காக செல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. லாபங்கள் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. கொடுக்குற வாக்குறுதி நிதானித்து இருப்பது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கன்னிகா பரமேஸ்வரி. கன்னியாகுமரியில் வைர மூக்குத்தி போட்டுட்டு அப்படியே ஜொலிச்சுட்டு நிற்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண். அவளை வழிபாடு செய்கிறது நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அங்கே போக முடியாதவங்க சப்த கன்னிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போங்க. அங்கே வைஷ்ணவி தேவின்னு இருப்பா. சப்த கன்னிகளில் ஒருத்தியாக வைஷ்ணவி தேவி இருப்பா. அந்த வைஷ்ணவி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது வருமானங்களும் சரி, பிரச்சனைகளுடைய வீரியம் குறையிறதும் சரி, வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம். தை மாதம் 2026. தை மாத பிறப்பு 12 ராசிகளில் 6ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கன்னி ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் சிம்பிளான வடிவங்களாக இருக்குங்க. இந்த கன்னி ராசியில் மட்டும் ஒரு கன்னிப்பெண் கையில் நெற்கதிரும் வச்சுருப்பா, ஒரு கையில் விளக்கு வச்சுருப்பா, போட்டில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த போட்டில் சின்ன ஓட்டையும் இருக்கும். ஒரு பரிமாணத்தையும் சொல்லும், ஒரு கண்டத்தையும் சொல்லும், ஒரு வெளிச்சத்தையும் சொல்லும், ஒரு வளர்ச்சியையும் சொல்லும். கன்னிப்பெண் சொல்லக்கூடிய ஒரு தூய்மையையும் சொல்லக்கூடிய ராசி கன்னி ராசி. அந்த காட்சியை பார்க்கும்போதே அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அறிவு சார்ந்தவர்கள், அறிவாளிகள், ஞானிகள், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரத்தோடு பேசக்கூடியவர்கள் கன்னிராசி. கன்னி ராசிக்கு உண்டான அதிபதி புதன் பகவான். சரி, இந்த கன்னி ராசின்னு சொல்லும் போதே கண்ட சனி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போது கன்னி ராசி துலாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதி. அந்த யோகாதிபதி சமசப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்குறது நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் பெரிய நோய் மாதிரி தெரியுங்க. ஆனால் அதோட வீரியத்தையோ இல்லை எங்கே இருக்குது பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை, இதை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சப்புன்னு முடிச்சு கொடுத்துரும். ஆனால் அதோட பயம் இருக்குது பாருங்கள், பெருசாக 1 மாதம் வரைக்கும் இல்லை 10 நாள் வரைக்கும் அந்த பிரச்சனையை கொடுத்துட்ருக்கோம். சாதாரண இந்த விஷயம் முடிச்சானே இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு எவ்வளோ பயந்தோம் அப்படின்றது தான் சனி பயம்புத்தும். சரி, அப்போது இந்த மாதம் பிறக்கும்போது கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்க போது. புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. சில இடங்களில் விரோதங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது. சின்ன வருமானங்கள் தடைப்பட்டாலும் உங்கள் கைக்கு வேண்டிய செலவுகளை வர வச்சு கொடுக்க போகுது. குடும்பத்தோடு நிதானித்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது. அதாவது பசில் மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல, ஆனால் கொஞ்சம் லூஸ் விட்டு இருக்காங்க, எந்த நேரம் வேணால் பிடிச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கிறத இந்த கன்னிராசின்ற ஒருத்தவங்க விடாப்பிடியாக பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. எந்த ஒரு இடத்துல பேசும்போதும் நிதானித்து அறிவுபூர்வமாக பேசினாலும் இந்த மாதம் 6ஆம் இடத்துல ராகுவுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால விரக்தியான பேச்சுகள், கேதுவுடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரக்தியான பேச்சுகள், வெட்டி விடும் மாதிரியான பேச்சுகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. கொஞ்சம் யோசித்து பழகிறது சிறப்புகள், பேச்சுகளை சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுதூர முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஆன்மீக வழிபாடுகள் எண்ணங்கள் மேலோங்கி கொடுக்க போது. தர்ம சிந்தனைகள் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்க போது. 4ஆம் இடத்துல பார்த்திங்கனாக்கா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. இல்லை ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்க முடியல, அது விற்றுட்டா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூடிய காலகட்டமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. கூட பார்த்திங்கன்னா இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி அமர்வது மதிப்பு மரியாதை கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. முட்டி ஆரோக்கியம் பேசும்போது இடுப்புலேருந்து பெருவரல் வரைக்கும், கால் பெருவரல் வரைக்கும் பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், உட்கார முடிகிறதே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இடுப்பு தண்டுவாடம் சொல்லக்கூடிய அந்த எலும்புகளுடைய வலிகள் பிரச்சனைகள், மூட்டு வலி ஆஸ் யூஷுவலாக இருந்தாலும் இந்த இடுப்பு எலும்பு ரொம்ப அதிக சத்து குறைபாடுகளாக இருக்கிறது,
அது குழந்தையிலேருந்தும் சரி, 1 வயசு குழந்தையா இருந்தால் கூட நம்ம என்ன செய்வாங்க, குழந்தை வந்து சரியாக நடக்கலை, வலு இல்லைன்னா அந்த ஆற்று மண்ணோ இல்லை கடல் மண்லையோ நிற்க வச்சு நல்லா இந்த அஸ்தி கழிஞ்ச தண்ணியெலாம் ஊற்றுவாங்க. அது வந்து கால் வலு பெறும்ன்ட்டு. ஆனால் இந்த 40 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடுப்பு தண்டுவாடம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கும். நிறைய பேர் முட்டி அறுவை சிகிச்சைக்கெல்லாம் டாக்டர் எழுதி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க போது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். கொஞ்சம் நிதானித்து மெதுவாக ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ, முதல் விஷயமாக மெடிடேஷன் உங்களோட உடலை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, 6ஆம் இடத்துல ராகு நோய் இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாலும் அந்த ராகு சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விரோதத்தை சந்திக்கக்கூடியது. கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி, வாங்கின பொருளை திரும்ப கொடுக்க முடியாமல் ஏற்படக்கூடிய அவமானங்களாக இருந்தாலும் சரி, இந்த ராகு மறக்க முடியாத ஒரு வடுவை ஏற்படுத்துறதுக்கு காத்துட்ருக்கறனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக பேசி ஹேண்டில் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்க முடியல அப்படின்னா முன்கூட்டியே போய் சொல்லி அந்த விஷயத்தை சாந்தப்படுத்தி வச்சுக்கிறது சிறப்புகளாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் யூனிஃபார்ம் போட்ட உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சில பஞ்சாயத்து வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் நான் அதிகமாக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறத்தில் இருந்துட்டு வரவங்க ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருமானம் சார்ந்த பிரச்சனைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பிரிவினையும் அதே சமயம் மனஸ்தாபமும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் நிதானமாக போகிறீங்களோ நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் கூடுதலாக ஒரு உத்தியோகமோ இல்லை பார்ட் டைம் ஜாபோ அதற்கான வாய்ப்புகளையும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, திடீர் பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பயணத்தில் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். செல்ஃப் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமானது ரொம்ப தூர பயணம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் போகிறது அவசரங்க. நான் உட்காந்துக்கிட்டே போகிறேன், நின்றுக்கிட்டே போகிறேன், அதோட விளைவுகள் 10 நாளைக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அதில் நிதானிச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானம் வேணும்னு சொல்லிட்டோம். சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை சந்திக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இவ்வளோ சுத்துக்கட்டி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட தொழில் சீராக செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, புதிய யுக்திகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, ஒரு சில கணக்கு வழக்குகள் பிரச்சனையை கொடுத்தது சுமூகமாக மாற்றி கொடுக்க போது, லேபர்ஸ்கள் மூலியமாக ஆதாயமும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது தினக்கூலியாக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பூக்கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உணவகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இயந்திரங்களை வச்சு டெக்ஸ்டைல்ஸு பேக்கெட் பொருட்கள் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் லாபஸ்தானங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி தருது. ஆனாலும் அடுத்துன்னு வேறு விஷயத்துக்கு பாயாமல் ஒரே விஷயத்தில் வருமானத்தை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது சிறப்புகளாக இருக்கும். புதிய கூடுதலான பார்ட் டைம் ஜாப் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தாலும் பார்ட் டைம் தொழிலை நான் தொடங்குறேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டியது. முக்கியமான விஷயம் தூக்கம். இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மீன ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. நைட்டு தூங்கும்போது ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் நாட்டு சக்கரை போட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு குடிங்க. மெடிடேஷன் வந்து உங்களோட பின்மண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும். மேலும் இந்த மாதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஐயனார். அருவா ஏந்தி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஐயனார். ஊர் எல்லையில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த ஐயனாரை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு வாங்க. இந்த சனியினாலையும் ராகுனாலையும் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் பிரச்சனைகள் நீக்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 2, வெற்றிக்கான வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். தை மாத பிறப்பு 2026. 12 ராசிகளில் சப்தமஸ்தானம் கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய துலா ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது?
ஸோ துளாராசி அப்படின்னு சொல்லும் போதே தராசு. நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையிலேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு பெண் ஏந்திய தராசு தான் பார்த்துருப்போம். ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் கையில் ஏந்தி நிற்கக்கூடிய காட்சி தான் தராசு. எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள், எல்லாத்தையும் தொழில் முறையாக பார்க்கக்கூடியவர்கள். இது துளாராசி நேயர்கள். இந்த துளாராசிக்கான அதிபதி சுக்கிர பகவான். இந்த மாதம் பிறக்கும்போது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அஸ்தங்கத்தில் இருக்கார். இல்லறத்தை விட வீட்டுக்குள்ளே நிதானித்து பயணிக்கிறது. பேச்சிலையும் சரி, அம்மா கூட பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை குறைச்சி கொடுக்கும். முக்கால்வாசி இந்த தை மாதம் பிறந்த முதல் 3 நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஷெட்யூல் ஒர்க்கில் இருந்தாலும் சரி, நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, ரொம்ப நாளாக கொஞ்சம் தனித்து விடப்பட்டது, ஃபேமிலிக்குள்ளே இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துட்டு இருந்தவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, பொருளாதார ரீதியான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது, வரவே வராதுன்னு இந்த வருமானங்கள் கூட வர வச்சு ஏற்பாடுகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, புதிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இடமாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது. உங்களோட ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு வழக்கில் வந்து நான் பேச்சாளராக இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் உங்கள் பேச்சு திறமைக்கேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இளைய சகோதரம் வழியில் நல்ல ஒரு வாய்ப்புகள், உதவிகள் கேட்ட நிமித்தத்தில் வர வச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஆனால் தாய் வர்க்கத்தினர் அப்படின்னு பேசும்போது நிதானித்து ஹேண்டில் பண்ணுறதும், தாயாருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது, பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. தேவையில்லாத இரிட்டேஷன், அதே நேரத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகள். நார்மலாக போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும் போதும் அவர்களுடைய பேச்சு தன்மை மாறுதலாக இருக்கிறதன் மூலிமா அங்கே ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறது, பிரச்சனைகளை இந்த மாதிரி நீ சண்டையே போட மாட்டேயே, நீ புதுசு புதுசாக சண்டையை உருவாக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ எந்த இடத்துலையும் அவசியம் ஏற்பட்டால் பேசுறது, எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் உத்தியோகத்தில் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பு தரும். அதே நேரத்தில் சிலருக்கு உத்தியோக இடமாற்றம் மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 5ஆம் இடத்துல ராகு, குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு, எதிர்பார்க்காத தன வரவுகளும் சரி, வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா இது ஓடி போனவனுக்கு 9ல் குரு, இந்த மாதிரிலாம் தத்துவம் சொல்லிட்டு நிறைய பயணிக்க போகிறீங்க, நிறைய அனுபவங்களை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, நிறைய வருமானங்களை ஈட்ட போகிறீங்க. அதே நேரத்தில் சில உறவுகளுடைய உண்மையான முகங்கள் தெரிய போகுது. நல்லா சிரித்து கூடவே இருந்து சக்ஸஸ்க்குன்னே இருக்கக்கூடியவங்களே அவங்களுடைய வேலைக்குன்னு வரும்போது உங்களை தூக்கி போடுறது, யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறீங்க. பார்த்து நிதானித்து அந்த முகங்களை பதிய வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வளர்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மைனஸாகவே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி கொடுக்க போகுது. அதே போல் 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க இந்த மாதத்தை அதை தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதங்கள் வந்து இந்த உறவு சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஒரு அனுபவசாலியோடு போய் பேசும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆவணங்களை, ஆதாரங்களை பத்திரப்படுத்தி வைக்கிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, தந்தை வழி உறவுகளை நீண்ட நாள் கழித்து சந்தித்து மகிழ்ச்சியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்க போது,
சொந்த தொழிலில் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ராசி. 12 ராசிகளே தொழில் மூலியமாக வெற்றியை சந்திக்க போகிறது துலா ராசி. தொழில் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்க போகிறது மேஷ ராசி. ஸோ கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து லாபங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களுக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கான கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். நிறைய துளாராசியோட ஒரு விஷயம் என்னென்னா நகைச்சீட்டு போட்டுருவாங்க. 3 மாதம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சீட்டு எங்கே இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீல் பண்ணிகிட்டும் இருப்பாங்க, நான் போன வருஷம் போட்டேன் அப்போவே வாங்கியிருந்த அளவுக்கு நகை ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும், இப்போ அதிகமாகிடுச்சு, இதோட வேல்யூவே குறைஞ்சி போச்சு அப்படின்றதெல்லாம் இந்த துளாராசிங்க. ஏன்னா நகையை விட பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க துளாராசி. வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போது. ஒரு சிலர் குலதெய்வத்துக்கான நேர்த்திக்கடன்கள் செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் சுய ஜாதகத்தை பார்த்து திருமணத்து பேச்சுவார்த்தை நடத்துறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லற வாழ்க்கையில் கொஞ்ச காலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதே போல் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த தை மாத பிறப்பு இல்லறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியாக அனுகூலமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுனால கொஞ்சம் முன்னாடியே வீடியோஸ் வந்துட்டனால பார்த்துக்கோங்க. ஸோ ஜாதக பொருத்தத்தை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சிலருக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக துளாராசிக்கு 4ஆம் இடத்துல பாதகாதிபதி அமர்ந்திருக்கிறது. கேஸ்ட்ரிக் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஹார்ட் வால்வுகளில் அடைப்புகள் ஏற்படுறது, இல்லைனாக்கா வால்வுகள் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த ஓட்டம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறனால அதற்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றதே பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா ராசிக்காரங்களும் டைமுக்கு தான். ஆனால் இந்த துலாக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறோன்னா 6ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது. நேரம் தவறிய உணவு, அதுவும் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் தான், ஆறி போனது, சீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறதோடைய சைடு எஃபெக்ட்ஸு. ஸோ மேலும் இந்த தை மாதம் துளாராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தெய்வம். கோரப்பல்ல நீட்டிட்டு சிங்கமுகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இந்த பிரத்யங்கராவை நீங்கள் பிறந்த நட்சத்திரமான சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நாளில் உங்கள் நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு அவளுக்கு ஒரு பூசணி தீபம், அமாவாசை தானே போடணும் அப்படிலாம் கிடையாது, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பூசணி தீபம் போட்டு அவளை மனசார வணங்கிட்டு வரும்போது இந்த மாதம் நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க. உங்களுக்கான வெற்றிக்கான எண் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம். தை மாத பிறப்பு 2026 விருச்சக ராசி நேயர்கள். பனிரெண்டு ராசிகளில் அஷ்டம ராசி, திடீர் அதிர்ஷ்டம் வெற்றியை தரக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியுடைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது தேலினுடைய வடிவம் கொண்டது. மறைவு ஸ்தானங்களில் அதிகமாக காணப்படுறது தான் இந்த தேலுன்னு சொல்லக்கூடியது. இந்த தேலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஒருத்தர் தேல் கடிச்சிருச்சுனாக்கா லைஃப் லாங் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ஒரு வைத்திய முறையும் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேரோட சீக்ரெட்டை கையில் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசின்னு சொல்லலாம். ஒருத்தரை பார்த்த உடனே அதோட மார்க்ஸை போடக்கூடியவங்க இவங்க, இந்த கேரக்டர் இதுன்னு அப்படியே ஒரு தனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தை பதிய வைத்து கொண்டு அந்த நபர்களோட பழகிறது, அது இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. பொருளாதாரம் வெற்றியை தரப்போகுது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறப்போகுது. ஒரு சிலர் ஒரு விஷயத்தை தொடங்கி முடிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 60% அந்த வேலையை முடிச்சு கொடுக்க போகுது. தன்னால் எந்த ஒரு விஷயமும் உடம்பு வந்து செய்ய முடியல, அசதியாக இருக்குது, இது எதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் பிரிஸ்காக செயல்படக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ராசிநாதன் அஸ்தங்கத்தில் இருந்தாலும் இது முதல்ல சொன்னபடி விதிப்படி தான் அஸ்தங்கத்தோட நிறைவில் இருக்கிறதுனால உடம்பும் சரி மனசும் சரி ஒரு பிழிஞ்சு நார்மலாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது. நிறைய இடங்களில் பேச்சால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பிரிஞ்சு தனித்து
இருந்த விருச்சக ராசிகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடைய போது, நீண்ட நாள் கடன் சுமை ஒன்று நிறைவேற போகுது. அதே நேரத்தில் இந்த சொந்தத்தில் வாங்கி வச்ச நகை, அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து வாங்கி வச்சது, குடும்ப உறுப்பினர்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்புக்காக வாங்கினது திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அவமானத்தையும் சந்திக்கக்கூடியதாக இருக்க போகுது. அப்போ எப்படிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதம் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். அந்த வருமானம் மூலியமாக உபயோகமான ஒரு செலவு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் பரிவர்த்தனையில் செவ்வாய் குரு, பேச்சு நிதானிச்சு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பொதுவாக 2ல் செவ்வாய் இருந்தாலே இங்கே வாமா அப்படின்ற, இங்கே வா, அந்த சவுண்ட் டோன் அதிகரித்து கொடுக்கும். அதுவும் கோச்சாரத்தில் குரு வீட்டில் செவ்வாய் வர்றது அதிகாரத்தோட டோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதன் மூலியமாக பேச்சால பஞ்சாயத்துக்கள். ஸோ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பஞ்சாயத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க, எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஜெயிக்கிற காலகட்டம்ன்றதோட நாட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதான் அவங்களுக்கு பெரும் அவஸ்தையே. அவன் சொல்லிட்டான், அவன் செஞ்ச தப்பு, நான் சொன்னால் கேட்கல, அதையே புலம்பிகிட்டு இருப்பாங்க. முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சொந்த தொழிலில் இருந்துட்டு இருந்த தடைகள் நீங்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக அந்த வேலைகள், கான்ட்ராக்டுங்கள், வர வேண்டிய தொகை நட்பு மூலிமா கொடுத்தது வரல, இதெல்லாம் இந்த மாதம் முயற்சி மூலிமா வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆரோக்கியம் குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமாக கண் பார்வையும் சரி, கிட்னியும் சரி, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் அவங்கள சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் ராகு, எப்படி தெரியுங்களா, எல்லாம் சுற்றி இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அத்தை எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர்கிட்டேருந்து ஹெல்ப்பு கிடைக்காது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். பந்தங்கள் இருந்தும் தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன ஒரே விஷயங்க, ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறது இந்த பந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, 5ஆம் இடத்துல சனி பகவான் குழந்தைகளுக்கு மந்தத்தனம் அதிகரித்து கொடுக்க போகுது. குழந்தைகளுடைய படிப்பில் இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். உடலில் சத்து குறைபாடு அதிகமாக இருக்கிறது விருச்சக ராசி குழந்தைகள். கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது, செரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சக ராசியுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா தலை சார்ந்த பிரச்சனைகள், இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், இதுதான் அவங்களோட மேஜர். இது ஒற்றை தலைவலி, நீர் கோத்துக்குச்சு, தலை தூக்க முடியல, தலையில் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க விருச்சக ராசி, விருச்சக லக்கணம். ஸோ அதுக்கு பிபி அதிகமாகிடுச்சு, பிபி லோ ஆகிடுச்சு, தலை சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக மெயினாக, ஏன்னா மேஷ ராசிக்கு சொன்னோம் 7ஆம் அதிபதியே சுக்கிரன் தான் அஸ்தங்கம். விருச்சக ராசிக்கும் விருச்சக லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதியே சுக்கிரன் தான் அஸ்தங்கம். அதனால தான் அவங்க லைஃப் பார்ட்னருக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளையும் இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தர வேண்டிய வரவுகள், செலவுக்கு தர வேண்டிய பணங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக கொடுத்துட்றது சிறப்பாக. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், ஆள் மனசு பாதிப்புகள் இல்லற வாழ்க்கைக்குள்ளே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். திடீர் உதவிகள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், திடீர் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கிறனால உதவி கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு வாங்காமல் தேவையான அளவு எடுத்து செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த புதன் குரு பரிவர்த்தனை எப்படின்னா, இவ்வளோதானே வேணும் வாங்க தந்துடுறேன், 2 நாள் இழுத்தடிக்கிறது, அதன் மூலயமா ஒரு வெறுப்பாகிறது, அந்த உறவோட சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய டீனேஜ் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். அஷ்டமாதிபதி ஆட்சியாக இருக்கிறது ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஆயுள் கண்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சொந்த தொழிலில் அனுகூலத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் 2வது ராசியாக விருச்சகம் இருக்க போது
தந்தை வழி சொந்த பந்தங்களோட மனஸ்தாபங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்க போது, லாபங்கள் வந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஆன்மீக பயணங்களாக இருக்கிற பட்சத்தில் வெற்றிகளாக அமைய போகுது. ஆனால் ஒரு உத்தியோகம் சார்ந்த விஷயம், ஒரு தகவல் சார்ந்த விஷயமா போகும்போது அந்த இடத்த யோசித்து பயன்படுத்திக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பார்த்திங்கனாக்கா இந்த தை மாதத்தில் விருச்சக ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்தாலும் அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கிறதே சிறப்பாக இருக்கும். எது எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கைடன்ஸை பக்கத்தில் வச்சுக்கிறது, அனுபவசாலியை கேட்டு தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா வெற்றி. ஏன்னா இந்த விருச்சக ராசி கேட்க மாட்டாங்க, எனக்கே தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 80% பேர், 20% பேர் கேட்டு செய்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது நன்மையாக இருக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க, நன்மைகள் அதிகப்படுத்தி கொடுக்க விநாயகர் வழிபாடு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சவங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க, இல்லையா உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு வாங்க. ரெண்டுமே பக்கத்தில் இல்லைங்க, தனித்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் எண். வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். தை மாத பலன்கள் 2026, அதாவது 12 ராசிகளில் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு அப்படின்னு சொல்லும் போதே அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வில் அம்பு எய்ந்து, அதாவது எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இடுப்புக்கு கீழே மானினுடைய பகுதி, அதாவது பரிமாணத்தை சொல்லக்கூடியது தனுசு ராசி. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களத்தில் ஒரு மனிதன், இப்போ நார்னியா படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாதி மனிதன் இருப்பாங்க, இடுப்புக்கு கீழே மானுடைய பகுதி இருக்கும், அதெல்லாம் தனுசு ராசி. ஸோ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான ராசிக்கான அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான். முதல் விஷயம், தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த 2026 பிறக்கும்போது நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ராசியிலே பாக்கியாதிபதியும் உட்கார்ந்துருக்காரு, தசம கேந்திராதிபதியும் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த மாதமாக இதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய வெற்றிகள் நீங்களாக உங்களோட எஃபெக்ட்டுக்கு, நிறைய பேர் சொல்லுவோம் அதிர்ஷ்ட வருமானம் வரப்போகுது, நீங்கள் போடுற வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் தனுசு ராசி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கேற்ற வெற்றிகளை சந்திக்க போகிறீங்க. இந்த வெற்றி மகிழ்ச்சியும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வெற்றியாகவும் இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது, வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் அஸ்தங்கமாகி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தேவை இருக்கிற இடத்துல பேசுகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் சார்ந்த விஷயங்கள், வாக்குறுதி கொடுக்குற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ 2ல் சூரியன் அப்படின்னு சொல்லும் போதே தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதுவும் சனி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், அதை சனி பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது. தனுசு ராசிக்கு இந்த மாதம் பொற்காலம். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது. எடுக்கக்கூடிய எஃபெக்டுகள் மிக எளிமையாகவும் மிக சீக்கிரமாகவும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் சொல்லும்போது கவுன்ஸ், பெண் சொல்லும்போது கருமுட்டை வளர்ச்சி, இதில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறனால அதற்கேற்றபடியான உணவுகள், செம்பருத்தி கிரீன் டீ குடிக்கிறது, உட்டன் ஆப்பிள் விளாம்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான், தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும், தாயாருக்கே மார்பகம் சார்ந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை, ஒரு மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் அனுகூலமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனுசு ராசி குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் படிப்பில் சிறந்தும் டிசிப்ளினில் இன்னும் சிறப்பாகவும் இருக்க போகிறாங்க. ஸோ கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும், இன்னும் கல்யாணம் ஆகி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. அதுவும் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் இந்த மாதம்
ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக. அதுலேயும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு தசையோ புத்தியோ இல்லை குருதசை ராகு புத்தி நடக்குதுன்னா இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு தத்து புத்திர யோகத்தையும் அமைச்சு கொடுக்க போகுது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அமைதி காக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி கொடுக்க போகுது. குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்கிறனால வரன் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா டைரெக்டாக சொல்லிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லை சுக்கிர அஸ்தங்கம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை துறையை அமைச்சு வாழ்க்கையை நரகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ எதுவாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் சொல்லிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கெட்ட பழக்கம், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற இடத்துல இந்த இப்போ இது ஏதோ மருந்துகள் இந்த சாக்லேட்ஸில் கலந்து கொடுக்கறது, அந்த சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்களாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறது இந்த தை மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் முகம். இந்த முகத்தில் வரக்கூடிய பேரலைஸ், நர்வ்ஸ் வீக் ஆகிறது, அதன் மூலியமாக கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அந்த முகத்துடைய செயல்களில் ரொம்ப கவனமும் அதற்கேற்ற உணவுகளும் அதற்கேற்ற வைத்தியங்களும் பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே குழந்தையாக இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபிக்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனம் கண்டிப்பாக தேவை. சரி, சொந்த தொழில் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு இரக்கத்தை சந்தித்த பின்பு ஏற்றமானதை அமைச்சு கொடுக்க போகுது. அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட், பிட்காயின்ஸ் இது சார்ந்த துறைகளில் போகாமல் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளி ஊர் செல்வது சிறப்பாக அமைச்சு கொடுக்காது. பயணங்களை தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே போல் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது புதிய நபர்களுடைய வரவுகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த மாதம் அமைச்சு தரப்போகுதுங்க. ஸோ நான் தனி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கேன், தனி கொடுத்தனம் வாழ்ந்துட்டுருக்கேன், திரும்ப போய் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது அந்த வாய்ப்புகள், எண்ணங்கள் மீண்டும் மேலோங்க போகுது. அந்த விஷயமும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ராசியிலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக இடம் விற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், லாபமாகவும் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த விஷயங்கள் வெற்றியாகவும் அமைச்சு தரப்போகுது. அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாடு பயணங்கள். இந்த மாதம் சிறுதூர பயணங்கள் கொடுக்குற சக்ஸஸை விட வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இதற்கான முயற்சிகளை தவிர்க்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் சில இடையூறுகளை சந்திச்சுட்டு வந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கான வரவேண்டிய வரவுகளை திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுத்துறப்போகுது. புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய இடங்களில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி உங்களோட போல்டான ஸ்டைலில் நீங்கள் எடுத்து பேசும்போது சிறப்புகளும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஒரு புதிய கலையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலவங்க போது, அது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்கள் துறை சார்ந்தது, நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன், இதை படிச்சுட்டா இதோடு நான் இன்னும் மேலே இடத்துக்கு போவேன், தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்துடைய முதல் 7 நாட்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். குடும்பத்தில் பேச்சாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் பேச்சாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப யோசித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க, வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 2ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் வெண்மை நிற வண்ணம். தை மாத பலன்கள் 2026. 12 ராசிகளில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு
இந்த வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது? இந்த மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மாத பிறப்பு அப்படின்னு பேசும்போதே மகர ராசியுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி காலத்தில் இடுப்பு பகுதி மானாகவும் மேல் பகுதி சுறாமீனாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆமை போல ஒரு உருவம் இருந்தது. இது இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னாக்கா, இந்த ராமானுஜர் சன்னதி முன்னாடி 12 ராசியோட வடிவங்கள் போட்டிருப்பாங்க. அதில் ஆமை போல ஒரு சின்னம் இருந்ததாக, ஆனால் அது ஆமை கிடையாது, அதோட வகைகள் ஏதோ ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு மிருகம் முதலை. அது மெயினாக முதலையுடைய அமைப்பு அதிகமாக இருக்கும். ஆதி காலத்தில் சுறாமீனும் வானும் சொன்னாங்க, அதுவும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஊர்ஜனத்துக்கு முதலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும் போதே அதிபதி சனி பகவான். இந்த மாதம் பிறக்கும்போது ராசியிலே சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காங்க. எப்போவுமே சனி பகவானை இருள் கிரகம், மந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சூரிய பகவான் இருள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி பிரகாசமாக இருக்கும்? இந்த மாத பிறப்பே மகர ராசியில் இருக்கிறதுனால ஜாதகர் ப்ரஷ்மெண்ட்டோட நல்ல வெற்றிகரமான மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கிடைக்க போகுது. ஒரு உத்தியோகஸ்தானத்தில் கூட அதிகமாக பேசாமல் மறைமுகமாக இருந்துட்டு இருந்தவங்க கூட உங்களோட டேலண்ட்டை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ராசியில் சுக்கிர பகவான் அஸ்தங்கத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையில் நிறைய மறைமுக போட்டிகள், மறைமுக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே, தை மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே எடுங்க. அதுக்கு நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால அப்படியே லீவை விட்டுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சிலரோட ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாதகம் பார்க்கும்போது ஏதாவது பெண் வழி பிரச்சனைகள் இருக்குன்னா அதோட சாந்தி பரிகாரங்கள் இந்த 10 நாளுக்குள்ளே பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக முகத்தில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, இல்லை ஒரு மறு வரதோ, ஒரு மச்சம் வரதோ, அல்லது பருக்கள் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அதாவது அந்த முகத்தினுடைய லட்சணத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கவனம் தேவை. 2ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு இருக்கட்டும், வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போது. புதிய புதிய வருமானங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் அதுக்கு சட்டத்துக்கு புறமான அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்புங்க. ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். நீங்கள் எடுக்கும்போது ராசியிலே சூரியன் இருக்கார், தனஸ்தானத்தில் ராகு இருக்கார். பணத்தை கொடுத்துட்டு இப்போ ஒரு 10,000 ரூபா வருது அப்படின்னாக்கா 30,000 ரூபா பெனால்ட்டி போட்டுருவார். அந்த மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானே உட்கார்ந்துருக்கிறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் வாகனத்துறை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கவனம் தேவை. தேவையில்லாத சொத்து இழப்பு, லூஸ் ஸ்டாக்ஸ் மூலியமாக சொத்துக்களை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மகர ராசின்னு சொல்லும் போதே ராசியில் சந்திர பகவான் இருப்பார். சூரியன் நெருங்கும் போது சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் நிற்கும் போது அமாவாசை திதின்னு சொல்லுவோம். இது மறைமுகமாக ஒரு அமாவாசை அப்படின்றது உங்கள் கிரகத்தோடு இணைய போகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இந்த கோச்சார கிரகத்தோட டிகிரிஸை பார்த்துட்டு தொடுறது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வி நிலையை இன்னும் கொஞ்சம் சரிபார்க்கறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரும் இந்த பேக் போனும் இதுதான் மேஜர் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான உணவுகள், அந்த டிஸ்க்கு கொஞ்சம் அடிப்படுறது, நேரம் பைக் ஓட்டுறது, அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏரியர், அந்த முதுகு தண்டுவாடம் அசைவு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ஷோல்டரும் முதுகு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அந்த தேய்மானத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல கேது. செரிமானமும் பைல்ஸ் இது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துல ராகு. டேஸ்ட்டாக
நல்லா எண்ணெயை ஊற்றி ரொம்ப ஹை கொலஸ்ட்ராலான ஃபுட்ஸ் தான் பிடிக்கும். இப்போ அதை ஏஜுக்கு ஏற்றபடி எடுத்து சாப்பிட்றது சிறப்புகளை தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூட போகுது. நாங்கள் பிரிஞ்சிருக்கோங்க, எப்போங்க சேருவோம் அப்படின்னு கேட்குற மகர ராசிக்கு சூரிய பகவான் வந்திருக்காரு. சுக்கிர பகவான் இந்த 7 நாளுக்கு மேலே திருமண யோகம், அதாவது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி மகிழ்ச்சி, பிரிந்த தம்பதியரும் சேரத்துக்குரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. துபாயில் இருக்க, வெளிநாட்டில் இருக்க, ஊருக்கு போகிறதுக்கு லீவு கிடைக்குமா, இந்த மாதம் நான் போவேனா, 100% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் செய்கிற இடத்துல நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது, சொந்த தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதுக்கு உண்டானவர்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது சிறப்புகளாக இருக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் ஆவணங்கள், லைசன்ஸ் புதுப்பிக்கிறது, அந்த ஃபைனானதை கட்டாமல் விடுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் அதை ஒரு பிரச்சனையாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. வாகன யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. தொழில் சொல்லும் போது சொந்த தொழிலில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலங்கள் அதிகமாக இருக்குது. உத்தியோகம் சார்ந்த பதவி பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லைங்க, நான் ஒரு கவர்மெண்ட் சார்ந்த அரசியல் துறையில் இருக்கேன், எனக்கு இந்த வருஷம் இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகரித்து கொடுக்க போகுது. வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானித்து அவர்களுடைய குறையை கேட்டு உங்களுடைய கம்பெனி சார்ந்த விஷயங்கள் செய்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டோம், கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய கல்வித்துறையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய முடிவு ஆவணங்கள், அதுலேயும் மெயினாக திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே முடிவெடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்டால் லவ் பண்ணோன்னு சில அவஸ்தைப்பட போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த காதல் திருமணம் கை கூட்டுற மாதிரி பிரேக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால மகர ராசி கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது சிறப்புகள் தரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போது, நீண்ட நாள் கழித்து ஒரு நட்பை சந்தித்து மகிழ்ச்சியான மெமரிஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போது, வாழ்க்கை துணையோட பிரிந்தவர்கள் இணைந்து ஒரு யாத்திரையோ அல்லது ஒரு ஆன்மீக ஒரு இன்ப சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முதல் விஷயம், வருமானங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக 50% சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை சேமித்து வைக்கிறது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் தேவையில்லாத நம்பிக்கை இல்லாதவர்கள் மேலே காதல் வசப்படுறது, ஃபோன் மூலியமாக முகம் தெரியாமல் காதல் வசப்படுறதுக்கான பிரச்சனைகள் இருக்கிறனால பேரண்ட்ஸ் ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது சிறப்பை தரும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வெற்றியும் பாதுகாப்பும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பைரவர் வழிபாடு. அஷ்ட பைரவர்கள் இருக்க கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்தில் முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் டார்க் கலர்ஸ் எல்லாமே சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான எண் 1ஆம் எண். தை மாத பிறப்பு 2026 12 ராசிகளில் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியை பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அதோட வடிவம் எப்படி இருக்கும்? எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கலசத்தை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அது ஒரு பானை, தேங்காய் வச்சு மாயில வச்சா அது கலசம், வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கிற குடம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே பெரிய ரகசியம். இது ஒரு ஆண் ஏந்திய குடம், அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டு. அப்போ அந்த குடத்துக்குள்ளே அமுதமும் இருக்கலாம், விஷமும் இருக்கலாம், எம்டியாகவும் இருக்கலாம், தண்ணியும் இருக்கலாம், இல்லை தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய கலசமாகவும் இருக்கலாம். எந்த நிலையில் அவங்க எப்படி உருவாகுவாங்கன்னே சொல்ல முடியாது. அதான் கும்பராசி. ஸோ இந்த கும்பராசி அப்படின்னு பேசும்போது ராசி அதிபதி சனி பகவான். ஆனால் இப்போ கும்பராசியில் யார் இருக்காங்க? ராகு பகவான். நிறைய பேர் கும்பத்துக்கு அடி ஒத பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டாங்க. கும்பராசி பார்க்குறதே இல்லை. ஆனால்
கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? தை மாதம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கிரக நிலைக்கு ஏற்றபடி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ராகு பகவான் அங்கே இருந்தாலும் அந்த ராகுக்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருக்கிறது. குரு சண்டால யோகம். குரு சண்டால யோகம்னா என்ன? எவ்வளவு வறுமையில் இருக்கிறவங்களையும் வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு போகும். ரொம்ப ஹைலைட்டில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்களை சடனாக லோவுக்கு கொண்டு போகிறது தான் இந்த குரு சண்டால யோகம். சர்க்கிள் மாதிரி டக்குன்னு உயர்வையும் கொடுக்கும், உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் கொடுக்கும். சரி, இது ஒரு தரப்பு. இந்த ராகு பிரச்சனையை பண்ணுவாரா பண்ண மாட்டார்? யாருக்கெல்லாம் கும்பராசியில் பிறந்து ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்குதோ அவர்களுக்கு ராகு சார்ந்த கர்ம பதிவை பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக ராகுடைய தாக்கம் வெறும் 20% தான். மற்றபடி இதுதான் ஜோதிட விதி. ஸோ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, முகத்தில் சிரிப்பை கொண்டு வாங்க. சரி, இந்த மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்றாரு. அதுவே ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகுது. ஏன்னா இந்த குரு சனியோ சேர்க்கை 6-8 படம்ல இருந்துச்சுனாக்கா அதுதான் பிரம்மஹத்தி தோஷமும். இது தனஸ்தானத்தில் இருக்கிறனால எவ்வளவு பஞ்சாயத்துகளை ஃபேஸ் பண்ணாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்ப நபர்களோட ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கடந்த ஆண்டு வரைக்கும், அதாவது இந்த மார்கழி மாதம் வரைக்கும், எப்போனா 2025 புரட்டாசி மாதத்துலேருந்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய வீரியம் குறைய போடு. தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை உணர்ந்து தூக்கி போடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த போகிறாங்க. அதே போல் சில இடங்களில் இந்த ராகுடைய மூர்க்கத்தனம் உள்ள எட்டி பார்க்கும்போது ஒரு அட்வைஸ் கொடுக்கறத விட அமைதியாக விட்டுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் அப்படின்றதுல ரொம்ப உயிராக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில், இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்க. அதே இந்த 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க உச்சக்கட்ட விரக்தியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். திருமண பேச்சுவார்த்தைகள் கை கொடுத்தாலும் தாமதப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாயில் பிளாஸ்டரே ஒட்டி வச்சாலும் பஞ்சாயத்துகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன செய்யலாங்க? ஒர்க்கை அதிகமாக்கிக்கோங்க. காலையில் போனால் நைட்டு வந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அந்த கேதுக்கு திரிகோணத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கிறது. இந்த மாதம் இல்லறத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகள் சில இடத்துல பாசிட்டிவையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. சரி, 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். கண்டிப்பாக திருமணம் சார்ந்த சாந்தி பரிகாரங்கள் இந்த மாதம் செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் பேசும்போது தூக்கமின்மை, கண் பார்வை பிரச்சனை. ஏன்னா முக்கால்வாசி டீனேஜ் பசங்க நைட்டு பேரண்ட்ஸ் படுத்துட்டா கூட நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபோனில் தான் இருக்காங்க. இந்த பப்ஜி கேம், இந்த கேம், அதில் தான் இருக்காங்க. அதோட விளைவுகள் எல்லாம் இதில் காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. பெரியவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக பேங்க்ரியாஸ், அந்த சுகர் சார்ந்த விஷயங்கள், அதிகப்படியான கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுக்கான உணவு பழக்க வழக்கங்களை பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக இந்த மாதம் வாகனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய செலவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வீண் விரயங்கள்னே சொல்லலாம். தந்தை வழியில், தந்தையார் வழியில் மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு ஒரு சின்ன ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்க்குறது சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கேர்லெஸ்ஸாக விட்டதன் பேரில் ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களோட எஃபெக்ட்டுக்கு ஏற்ற வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகம் விஷயத்தில் நிதானமாக செல்வது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் லாபத்தை பார்க்கக்கூடிய ராசிகளில் துலாத்துக்கு சொன்னோம், அடுத்ததாக கும்பராசிக்கு சொல்கிறோம். சொந்த தொழிலில் உங்களுடைய மூலதனமும் அதே நேரத்தில் நிதானமும் முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நான் இப்போ புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னாக்கா
கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை. இயங்கிட்டு இருக்க தொழிலுக்கு பெட்ரோல் கொடுக்கும். ஆனால் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கு. ஏன்னா ராகு அங்கே வந்து தூண்டிகிட்டு இருக்காரு, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தான் யோசிச்சிருக்காங்க, இதுன்னு சொல்லிகிட்டே எது தான் செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கணும், வெற்றியாகவும் இருக்கணும், கௌரவதையாகவும் இருக்கணும். அதில் முயற்சி பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானம் கண்டிப்பாக தேவை. அதே போல் கூட்டு வியாபாரத்தில் அதிக லாஸை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக 3வது மாதத்துலேருந்து 5வது மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க நீர் சத்து குறையிறதும் தொப்புள் கொடியில் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான விஷயங்களை மருத்துவர் அணுகிறது சிறப்புகள் ஏற்படுத்தி தரும். பிசிஓடி இருக்கக்கூடியவங்க ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ அதே போல் இந்த மாதம் கும்பராசின்னு பேசும்போது நான் எப்போவுமே ஒரு 3 மாதங்களாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ராகு பகவான் இருக்கார், கால சர்பதோஷம் இருக்கக்கூடியவங்க, ராகு தசை நடக்கக்கூடியவங்க, இல்லை இந்த ராகுவோட பீடிகை ரொம்ப அதிக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க காளஹஸ்தி போய் வழிபாடுகள் செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தோட கிரக சேர்க்கை அப்படின்னு எடுக்கும்போது இந்த ராகு பேருக்குள்ளே எல்லா கிரகமும் வந்துட்டு குரு பகவான் மட்டும் வெளியில் இருக்கார். அப்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. பெருந்தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நிதானம் தேவை. வண்டி வாகனம் வாங்குறத தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கிற வண்டி வாகனத்துக்கு உண்டான இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேங்க, ஒரு லாரி வச்சுருக்கேங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன், அதை சர்வீஸ் கொடுக்கறது, அதுக்குண்டான செலவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக இது இருக்க போகுது. அதே போல் இந்த தை மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு சர்பம் தான். காளஹத்தீஸ்வரரை போய் பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகத்தம்மனை போய் பார்த்தாலும் சரி, சர்பத்திற்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் ஒரே விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு சொல்லும்போது பச்சை வண்ணம். தை மாத பிறப்புகள் 2025. 12 ராசிகளில் அயன சயன மோட்ச விரய போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது ராசியான மீன ராசி. மீன ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, பரிவர்த்தனையில் 10ஆம் இடத்துக்கும் போகிறாரு. மீன ராசின்னு சொல்லும் போதே இரட்டை மீன்களை பற்றி பேசக்கூடியது. ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் கடிக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கும். புனரவி ஜனனம் புனரவி மரணம், ஒரு விஷயத்தை தொடர்பு கொள்ளுது, முன்ஜென்மத்தோடு கனெக்ட் பண்ணுது அப்படின்னாலே மீன ராசி தான். மீன ராசி மீன லக்னம் வீட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க ஜென்ரேஷனில் மீன ராசி இருப்பாங்க. சரி, இப்போ இந்த மீன ராசிக்குன்னு பேசும்போது ராசியிலே சனி பகவான் இருக்கார். என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, ஜென்ம சனி வச்சு செய்ய போகுது எல்லாம் சொல்லி. ஃபஸ்ட்டு சனின்னு பேசும்போது இதன் முதல் சுற்று 7 நாள் சனியா 2வது சுற்றான்றதை பார்க்கணும். 2வது சுற்றாக இருந்தால் இந்த 7 நாள் சனி பொங்கு சனியாக அமர்ந்து உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. முதல் சுற்றுன்னு சொல்லும்போது ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. சரி, இந்த மீன ராசி ஜாதகர் அப்படின்னு பேசும்போது தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. சனியின் மூலியமாக லாபங்களையும் சந்திக்க போகிறீங்க. நிறைய புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய பயணங்கள், ஏன் 12ஆம் அதிபதி சனியே ராசியில் உட்காந்துருக்கார். நிறைய பயணங்கள், சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் இல்லை உள்ளூர்லேயே நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்க மீனராசி. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க, ஆனால் இந்த ஒரு 4-5 மாதமாக இந்த ஒரு வருஷமாக நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் எடுக்கக்கூடியவங்க மீனராசி. அதே நேரத்தில் உடம்பில் சத்து குறைபாடு, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதோட குறைபாடு எப்படி தெரியும்னா ஸ்கின்ல ட்ரைனஸான ஸ்கின்னை கொடுக்கும். சனின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழங்கால்லேருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது. கணுக்கால், முழங்கால், பாதம், இதுதான் சனியோட டிபார்ட்மெண்ட்டு. அதாவது வெயிட் கம்மியாகவே இருந்தாலும் நடக்க முடியாமல் போகிறது, வெரிகோஸ் வெயின், கால் இழுத்துக்கிறது, இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்து பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார்.
அதாவது தசம கேந்திரத்தில் இருக்கார். நல்ல ஒரு வாய்ப்பு. வர வருமானங்கள் சரியாக இருக்க போகுது. 10,000 ரூபா மாதம் வருமானம் வருதா, சிட் கட்டுறது, வாடகை கட்டுறது எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இந்த மாதத்துக்கான செலவுக்கும் கையில் காசு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்க போகுது. இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய விஷயங்களுடைய ஸ்ட்ரெஸ்னஸ் உங்கள் உடம்பை விட்டு போகிறத கண்கூடாக பார்க்கலாம். தாயாரோடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள், தாயார்கிட்ட பேசாமல் இருந்தது, பிரிஞ்சு இருந்தது, இல்லை தாயாருக்கு உடம்பு சரியில்லை அதே பிரச்சனையாக இருக்கிறது, இதெல்லாம் ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸும் போயிட்டு தாயார் கூட இருந்து அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து வச்சுருக்கக்கூடியவங்க சொத்தோட வேல்யூ அதிகரித்து கொடுக்கக்கூடியதும், அதே நேரத்தில் பேங்க் பேலன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பேலன்ஸோடைய வட்டிகள் அதிகரித்து கொடுக்குறதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமாக நகை கடன் ஒன்று வச்சுருக்கேங்க திருப்பிடுவேனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலம். ஏன்னா 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. கடன் நிவர்த்தி அப்படின்ற ஒரு யோகத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இதில் எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் அதிபதி 11. வாய் நான் நகையை திருப்பிட்டேன், பணத்தை எடுத்துட்டேன், எனக்கு இந்த பணம் வரப்போகுது, நான் எப்படி இருக்க போகிறேன், இந்த வாயில் பேசுகிற பேச்சுக்கள் மூலியமாக அதை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்டேருந்து சிலர் வாங்குறது பார்க்குறது தான் பெரிய டார்ச்சர். ரகசியத்தோடையே வாழ்கிறவங்க கும்பராசினா, ரகசியமே இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க மீனராசி. இதுதான் இந்த 2 பக்கத்து ராசி வேறு. இதில் பார்த்துக்கோங்க, இது பேசாது அது பேசிடும் எல்லாத்தையும். அந்த லூஸ் டாக்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரியே உருவாக்கும். அது வரைக்கும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சொந்தத்திலே இருப்பாங்க, லைஃப் பார்ட்னராகவே இருப்பாங்க. இந்த லூஸ் டாக்ஸ் மூலயமா தான் ஒரு இழப்பையும் இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டீனேஜில் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மனஸ்தாபத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது நம்ம சொல்லிட்டோம், அந்த ஸ்கின்னு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதுக்கேற்ற விட்டமின்ஸ் நிறைய பேர்ச்சம்பளம் சாப்பிட்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி காட்டுறதை நிறுத்திட்டாலே இல்லறம் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 8ஆம் அதிபதி 11ல் இருக்காருங்க. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, வர லாபத்தை, வர விஷயத்தை முன்கூட்டியே சொல்லி அதை தடை பண்ணிக்கிறது மீனராசி. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க எப்படி துலாத்துக்கு சொன்னோம், கும்பத்துக்கு சொன்னோமோ, கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் விவாகரத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒன்றுனா, மீன ராசி எப்போவுமே ஃப்ரெண்ட்லியான ராசிங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்னா, குற்றத்தை குத்திக்கிட்டே இருப்பார். அதுதான் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இரிட்டேஷன், டென்ஷனுக்கு காரணம். அடுத்ததாக லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி பேச்சுவார்த்தைகள், தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அனாவசியமான இடங்களுக்கு பயணம் செய்கிறது நிறுத்துறது சிறப்பாக இருக்கும். இதன் மூலியமாக சில காசிப்கள், வதந்திகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதம் அமைச்சு கொடுக்க போகுது. முதல் விஷயம், எந்த விஷயங்கள் எடுத்தாலும் உங்கள் குலத்தினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது, அந்த கணக்குகள். ஏன்னா ஒரு சிலர் இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கே போகிறதில்ல, அதுக்கான முயற்சிகள் செய்யலை. அதை ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்க, சனி தான் குலதெய்வத்துக்கான ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை முயற்சி எடுத்து வழிபாடுகள் செய்கிறது நிறைய விஷயங்களில் ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 10 வயதுக்குள்ளே 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசி குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மூலியமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அதே போல் லங்ஸு சார்ந்த விஷயங்கள், குடல் இறக்கம், குடல் சார்ந்த விஷயம், குடலில் புண்ணு, அல்சரு, இது லைட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க
நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பால முருகர் அப்படின்ற கோவில் இருக்குன்னா அங்கே போயிட்டு கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனைகள் செய்கிறது சில விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் குலதெய்வத்தையும் சேர்ந்து வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். நன்றி.